ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்ட 3 கேள்விகள். அதை கொஞ்சம் தியானம் பண்ணி நாம நம்மளை பார்த்து கேட்டுக்கிறது மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ணிக்கணும், அதிலிருந்து சரி பண்ணிக்கொள்ள, சீர்படுத்தி கொள்ள நாம முயற்சிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து பொறுமையா நாம போலாம். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போயிட்டாங்க. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சரிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். புளித்த, ஆமா, சதுசேயர் பரிசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வசனம், அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியல. என்ன சொல்ல வராருன்னு புரியல. ஏன்னா இவங்க மனசு இப்ப எங்க இருக்குது? ஐயோ 7 கூடைய அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே, 7 கூடைய அங்கேயே விட்டுட்டோமே, ஆமா இங்க கொண்டு வர மறந்துட்டோமே அப்படின்னு இதே சிந்தைக்குள்ள இருக்கிறபடினால அவர் எளிமையா சொல்லுகிற உபதேசம் கூட உள்ள போக மாட்டேங்குது. எங்க போகலங்க? புரிஞ்சுக்க முடியல. இன்னும் சொல்ல போனா புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்க முடியாததுனால அதை என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல, அங்கீகரிக்க முடியல. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உணர்வுகள், எங்க அப்பா கிட்ட நான் ஏதாவது கத்துக்கிட்டு அவர்கிட்ட நான் நெருக்கமா வாழணும், அவரோடு நெருங்கி வாழணும், அவர் கொடுக்கிறது ஒன்றே எனக்கு போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, பாட்டு பாடுறமே, அப்படி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையினால என் வாழ்க்கை மாறும். அவர் வாயை திறந்து நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பாரே ஆனால், என்னோடு கர்த்தர் பேசுவாரே ஆனால், ஒரு நொடியில என் வாழ்க்கை தலைகளா மாறும். ஆகவே என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் துடிப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு வார்த்தை வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பாரத்தோடு ஒரு விசுவாசி வாழுவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை வாழ வைக்கிற வார்த்தையை பேசுவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஐயோ நான் 10 வருஷத்துக்கு முன்னால இப்படி இருந்தேன், இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னால நான் இப்படி இருந்தேன், என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. அப்போ மனசு பாருங்க, ஒண்ணு கடந்த காலத்துல நாம என்ன இழந்தமோ அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நான் சொல்றேன், இப்போ ஆண்டவர் என் கூட என்ன பேசுறாரு, என்ன சொல்ல விரும்புறாரு, அவர் இருதயத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பாதத்தில் உட்காரணும். பாருங்க, சாதாரணமா சொல்ற வார்த்தை தான். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்தமாவை குறிச்சு இது அவங்களுக்கு என்ன செய்யலீங்க? புரியல. ஏன் புரியலன்னு எனக்கு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பைபிளை படிக்கும்போது எனக்கு என்ன செய்யுது? புரியுதே, எனக்கு புரியுது. யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? பரிசேயர் சதுசேயர், அவருடைய உபதேசம், அவர்களுடைய டாக்டரின், இது உங்களை என்ன பண்ணிரும்? கெடுத்துரும். ஆகவே என்ன பண்ணுங்க?
எச்சரிக்கையா இருங்கன்னு தானே சொல்றாரு. இதை கூட அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலையே. அப்ப அங்க என்ன பண்றாங்களே பாருங்களேன். 7வது வசனத்துல, நாம் கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே. இப்ப ஏசுனார்ட்ட வரல, வசனம் புரியல, என்ன பண்ணணும்? நீங்க சொன்னது எங்களுக்கு விளங்கலப்பா, என்னப்பா சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லணும், கேட்கணும். ஆனா அதுக்கு பதிலா இவங்களே ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டானுங்க. இவங்கள சுயமா யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாரு இவரு? நாம ரொட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துட்டோம், அங்கேயே விட்டுட்டோம்ல. இப்ப அதைத்தான் இவர் என்ன பண்றாரு, சுட்டி காட்டுறார், நம்மளை எச்சரிக்கை பண்றார். நம்ம தப்ப என்ன பண்றாரு இப்ப அவரு? என்னமோ நினைக்கிறானுங்க. யோசனைகள் சொல்லுங்க, யோசனைகள். என்ன யோசனை? அவர் என்ன சொன்னாரோ அதற்கு இணைஞ்சு போற யோசனை இல்லாம வேறு யோசனை. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் அவர்களோடு என்ன பேச வருகிறாரோ அதற்கு ஏற்ற யோசனை இல்லாமல் வேறு ஒரு யோசனை அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. ஒரு இடத்துல சீசர்கள்லாம் வச்சுக்கிட்டு சொல்லுவாரு, என்ன பிடிப்பாங்க, அடிப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, கொலையும் செய்வாங்க, ஆனா நான் 3வது நாள்ல உயிரோட எந்திரிச்சிடுறேன். இப்ப பேதுரு வந்து என்ன சொல்றாரு? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே, இவைகள் உமக்கு நேரிடக்கூடாது. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே. பேதுருவை பார்த்து அவர் சொல்லல, பேதுருவை பார்த்து சொன்னாருன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா பேதுருவை பார்த்தல்ல, பேதுருவுக்குள் இருந்த மனநிலையை பார்த்து. ஆமா. அப்ப அங்க வேதம் அவர் சொல்றாரு, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். எங்க ஆண்டவர் யாராவது இடரல் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அந்த வார்த்தை, எனக்கு நீ தடையா இருக்கிறாய், நீ எனக்கு தடையா இருக்கிறாய், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆகவே உன்னுடைய சிந்தனை மனுஷ சிந்தனை, பிசாசினுடையது. ஆகவே அப்பாலே போ சாத்தானே. எதை பார்த்து சொல்றாரு? மனுஷ சிந்தனை. சத்தமா சொல்லுங்க. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான சிந்தனைகள் வரும். தன்னுடைய சொந்த அறிவில வருகிற சிந்தைகள். 2வது பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலமா வரக்கூடிய சிந்தைகள். ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் போது அவனுக்குள்ள உருவாகிற சிந்தை தேவ சிந்தை. அல்லேலூயா. உலக காரியங்கள் எல்லாம் கவனித்து கவனித்து பார்த்து ஒரு மனுஷன் வாழுவானே, ஆனால் அவனுக்குள்ள வருகிற சிந்தனை மனுஷீக சிந்தனை. இந்த மனுஷீக சிந்தனையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. எனக்கு நீ எப்படி இருக்கிற? இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில தேவ வசனத்துக்கு ஏற்ற, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், வெளிப்பாட்டின் மூலமாய் உண்டாகாத ஒரு சிந்தனை உங்களுக்குள் இருக்குமானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு அவருக்கு அது தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்,
உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை குறித்து என்ன கனவுகளை வைத்திருக்கிறேனோ, உன்னை குறித்து என்ன நினைவுகளை வைத்திருக்கிறேனோ அதற்கு நேராய் நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். ஆனால் நீ உன்னை நடத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா, அது எனக்கு நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு இடரலாய் இருக்கிறது. அப்போ மனுஷ சிந்தை தேவனுக்கு, இயேசுவுக்கு இடரல். என்ன இடரல்? நம்ம வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற காரியத்தை என்ன பண்ண முடியாது. அது அவருக்கு பிதாவின் சித்தத்தை சேர்க்கையிடலாம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சிந்தை என்ன பண்ணுது? தேவன் நமக்கு என்ன நினைச்சு வச்சிருக்கிறாரோ, வெளிப்பாடு வச்சிருக்கிறாரோ, என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு கொடுப்பதற்கு அவருக்கு அது என்னவா இருக்குதுங்க? தடையா இருக்குது. ஆகவே அந்த தடை என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டுட்டு மனுஷ சிந்தையில வாழாம என்ன சிந்தையில வாழணும்? தேவ சிந்தையில வாழணும். சரி, மறுபடியும் அதே வசனத்துக்கு வருவோம். அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, சத்தமா சொல்லுங்க, இயேசு அதை தங்களுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த யோசனையை இயேசு அறிந்தார். ஆமென். இப்போ உங்க யோசனை கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க, யோசனை கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ நினைக்கிற நினைவை முதற்கொண்டு கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க நினைவு நல்ல நினைவா இருந்தா கர்த்தர் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில நிறைவேறிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். நினைவு சரியில்லை அப்படின்னு சொன்னா எனக்கு இடரலா இருக்கிறாய், எனக்கு இடரலா இருக்கிறாய், எனக்கு இடரலா இருக்கிறாய். இப்ப நம்ம நினைவுனாலேயே தேவனை நம்மை ஆசீர்வதிக்க செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை தடை செய்யவும் முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகவே தயவு செஞ்சு உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்ன மாதிரி உங்க யோசனைகளை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்கள். சரி, அடுத்தது பாருங்க. இயேசு அதை அறிந்து என்ன சொல்றாரு? வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை இல்லை, இது ரொம்ப நல்ல வார்த்தையா? அற்ப புழுவே, அற்பனே அப்படின்னு சொல்ற மாதிரி இது. முதல் கேள்வி, உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது எதை குறித்து யோசனை பண்றீங்க? நான் அதை குறித்து எனக்கு தெரியும். அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவங்க வச்சுட்டு வரும்போதே, படகுல ஏறும் போதே இவங்க விட்டுட்டு தான் வர்றாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமில்ல? தெரியும். சத்தமா சொல்லுங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை குறித்து நாம ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? கடந்த காலம் அந்த அப்பங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தது என்னங்க? கடந்த கால நினைவுகளுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன? ஏன்னா அது உங்க வாழ்க்கையை ஒருபோதும் மாற்றாது. ஆமாவா இல்லையா? கடந்த காலத்தில் நீங்கள் நல்லது செஞ்சிருக்கலாம், தப்பு செஞ்சிருக்கலாம், அநியாயம் செஞ்சிருக்கலாம், எவ்வளவோ இழந்து போயிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் அதை இப்போ உட்கார்ந்துக்கிட்டு நீ நினைக்கிறதுனால, நீ யோசனை பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ யார் தெரியுமா? அப்போ அற்ப விசுவாசி. என்னங்க? ஏன்னா இனிமேல் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லாததுனால தான் எதை நாம நடந்து பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிறோம்? இழந்து போனதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இழந்து போனதை பார்க்க கூடாதுங்க. இழந்து போனதை பல மடங்கு திருப்பி தருகிற என் தேவன் மேல என் சிந்தையை நான் வைக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை அது அவங்க ஞாபக மறதி, அவங்களுடைய தவறு, அவங்களுடைய தவறுனால, அவங்க ஞாபக மறதினால அந்த அப்பத்தாங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அது கர்த்தர் மகிமையாய் செய்த ஒரு ஆசீர்வாதம். அதையே அவங்க என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க? விட்டுட்டு வந்துட்டாங்க.
நாமளா இருந்தால் கட்டி பிடிச்சிக்கிட்டே வந்திருப்போம். ஐயோ என்ன ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் தெரியுமா அப்படின்னு அதையே பெருமை என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம், பேசிட்டு இருப்போம். அதை மறந்து அதை விட்டு இப்போ எங்கே வந்துட்டாங்க, இக்கரைக்கு வந்துட்டு அதை குறித்து நான் ஐயோ விட்டுட்டு வந்துட்டேமே. இப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த யோசனை உங்களுக்கு வேண்டாம். யோசனையிலேருந்து திரும்பிக்கலாமா? திரும்பிக்கலாமா? எவ்வளோ பேர்த்தோட கர்த்தர் பேசுகிற மாதிரி இருக்குது, பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பேசுகிறார் இல்லை, எப்படி இருக்குது? பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். கடந்த கால நினைவுகள் எதுவுமே உங்களை என்ன பண்ணாதுங்க, மாற்றாது. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், பின்னானவைகளை மறந்து. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் ஐயோ நான் அப்படி செஞ்சுட்டேன், அதனால தான் என் வாழ்க்கை இப்படி. இப்போ எதை நினச்சிக்கிட்டு இருக்கிற? நான் உன்னை கழுவி இருக்கிறத நினைக்கலையே, நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறத நினைக்கலையே, உனக்காக ரத்தம் சிந்தினது நினைக்கலையே. ஐயோ நான் 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படி செஞ்சிட்டேன், ஐயோ நான் 30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி செஞ்சிட்டேன், நான் முந்தா நேற்று அப்படி செஞ்சிட்டேன், நான் நேற்று அப்படி செஞ்சிட்டேன். என்னங்க பிரயோஜனம்? அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, நாங்கள்லாம் 15 வயசில் இருக்கும்போது எப்படி ஊழியம் செஞ்சுன்னு தெரியுமா? உங்கள் யோசனை தயவு செஞ்சு கொஞ்சம் தராசில் வச்சு நிறுத்தி பாருங்க, மாற்றிக்குங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். 2வது கேள்வி, இன்னும் நீங்கள் உணர்த்தியே இல்லையா? நம்ம ஊர் பாசையில் பேசியிருந்தா இயேசுனார் எப்படி பேசியிருப்பாரு? இன்னமும் உங்களுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, உணர்த்தி இல்லையா? உணர்த்தி இல்லையா? ரொம்ப காட்டமான கேள்வி இது. இயேசுநாதர் கேட்டதுனால நான் அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றதுனால நீங்க கம்மன் உட்காந்துட்டு நீங்களும் கூடவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் இதுவே உங்க வீட்டுக்கு வந்து கதவை திறந்து உட்கார்ந்து உடனே சிஸ்டர் பிரதர் கொஞ்சம் கூட உங்களுக்கு உணர்த்தியே கிடையாதானா? அப்படி என்ன ஆயிடுவீங்க? என்ன வந்தோன்னு இருந்தாலும் இந்த கடி கடிக்கிறான், டென்ஷன் ஆயிடுவீங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆனால் இப்போ இயேசுனார் சொன்ன வார்த்தை ஒன்றும் பண்ணவே முடியும். என்ன உணர்த்தி இல்லையான்னு கேட்குறாரு. 11வது வசனம், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? நான் ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படா இவ்வளோ காலம் என் கூடவே இருந்துட்டு உணராம இருக்கிறீங்க? என்ன கேட்குறாருங்க? எப்படி உணராம இருக்கிறீங்க? அதான் அவருக்கு அது ஆச்சரியமா இருக்குது. இத்தனை காலம் நீ என் கூடவே தான் டிராவல் பண்றீங்க, நான் சாதாரணமான ஒரு உபதேசத்தையும் எச்சரிப்பையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை உங்களால் என்ன பண்ண முடியல? உணர முடியலையே, உணர முடியலையே. இன்னைக்கு வேற மாதிரி நம்மளை பார்த்து கேட்பார். நான் ஏற்கனவே பேசணும் பாருங்க, நான் மனுஷனை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைத்தேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், வசனத்தை முழுசும் சொல்லுங்க. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. சத்தமா மறுபடியும். அதனால யாரை கொடுத்தாரு? மனுஷிய கொடுத்தார். இப்ப யார் தனியா இருக்கிறது நல்லது இல்ல? மனுஷன். மனுஷி தனியா இருக்க முடியும், மனுஷி தனியா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லல ஆண்டவர். யாரு தனியா இருக்கிறது நல்லது இல்ல?
மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதல்ல. அப்ப நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ அழிஞ்சு போயிடக்கூடாது, நீ வீணா போயிடக்கூடாது, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு ஒரு மனுஷிய கொடுத்திருக்கிறார். ஆம்பளம் பாருங்களா, அல்லையிலே சொல்லுங்க. ஆம்பளைங்கள யாருமே இல்லையா? அல்லேலூயா. ஐயா, உங்க மனைவியை எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? துணை எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணுங்க இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களுக்கு மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த எண்ணத்தை விட்டு வேற எண்ணம் இருந்துச்சு, நான் வார்த்தை அடுத்து பேச விரும்பல. ஸ்தோத்திரம், அது நல்லது இல்லை. ஸ்தோத்திரம். ஆம்பளைங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, பெண்கள் நிறையா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் ஆண்களும் தயவு செஞ்சு உணருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காகத்தான், நான் நல்லா இருக்கிறதுக்கு தான் சாந்திமணியை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ சாந்திமணி நான் உபத்திரவமாவோ வேதனையாவோ சஞ்சலமாகவோ வருத்தமாவோ நினச்சேன் அப்படின்னு சொன்னால், நான் என் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிறேன். எனக்கு நன்மையாக உண்டாக்கி எனக்கு நன்மை உண்டாகும்படி என் கரத்தில் என்னை நம்பி என் கையில் கொடுத்துருக்கிற என் மனைவியை கனப்படுத்த வேண்டியதும் போஷிக்க வேண்டியதும் என்னுடைய கடமை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ மனைவி என்ன பண்ணணும்? என்னை நல்லா வச்சிருக்கணும். உணர்வு வேண்டும். சத்தமாக சொல்லுங்க. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி மறுபடியும் ஆரம்பித்தேன். நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க, உணராமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாண்டங்க. ஏங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரண கடவுள் கிடையாதுங்க. சாதாரண கடவுள் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேளை பாடு இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சூழ்நிலையில் கடவுளை பிடிங்கம்மா. ஐயா, இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடவுளை பிடிங்க. ஐயா, என் வீட்டுக்காரர் ஒரே குடிக்காரன், என் பையன் குடிக்கிறான், என் மகன் குடிக்கிறான், என் மருமகன் குடிக்கிறான், எல்லாமே குடிக்கிறாங்க. குடிக்கட்டும், குடிக்கட்டும். எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிக்கட்டும். நீங்கள் எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு ஆராதிங்க. அந்த குடியோ அவங்களுடைய செயலோ உங்கள் குணத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, மாற்றக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது நிரந்தரம் இல்லை. கர்த்தர் தொட்டார்னா ஒரு நொடியில் அவங்க என்ன ஆயிடுவாங்க, மாறிடுவாங்க. ஆமென். அவருக்கு ஒரு செகண்டு போதும். ஆனால் நீ மணிக்கணக்காக உட்கார்ந்து அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு இருக்கீங்க. இல்லை, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கிருபை எனக்கு போதும், உங்களுடைய கிருபை எனக்கு போதும். வெங்கல கதவுகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடைப்பீங்க, இரும்பு தாழ்பால முறிப்பீங்க, அந்தகாரத்தின் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே எனக்கு கொண்டு வருவீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிப்பீங்க, என் பிள்ளைய உயர்த்துவீங்க, என் சந்ததி உயர்ந்து இருக்கும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிச்சா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாப்பாயின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீண்ட ஆயுள் மட்டும் இல்ல, உன் பிள்ளை நல்லா வாழ்றதையும் பாப்ப, உன் பிள்ளையோட பிள்ளை அதை விட நல்லா வாழ்றத பாப்பேன்னு அர்த்தம். அர்த்தம் தெரியாம நாம பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்போ உங்க பிள்ளை நல்லா இருக்காது அப்படின்னா, உங்க பிள்ளை நல்லா இருக்காதத பார்க்கறத கர்த்தர் சந்தோஷமா சொல்லுவாரோ? ஐஸ்வர்யா, உன் பிள்ளையோட பிள்ளை நல்லா இருக்காது, அது ரொம்ப பூமியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சா உங்ககிட்ட உன் பேத்தி நீ பார்ப்ப, உன் பேரனை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லுவாரா? சத்தமா சொல்லுங்க, சொல்ல மாட்டார். அப்ப அவர் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீ நல்லா இருக்கிறியா இல்லையோ, நீ என்ன பிடிச்சுக்கிட்டியா, என்ன சார்ந்து நிக்கிறியா, இந்த துன்பமெல்லாம் மாறும், உன் கஷ்டமெல்லாம் மாறும். நீ இருக்கிறத விட 1000 மடங்கு உன் பிள்ளை நல்லா இருப்பா, உன் பையன் நல்லா இருப்பான், உன் பேரன் உன் பேத்தி 1,00,000 மடங்கு நல்லா இருப்பாங்க. நீ அதை உன் கண்ணால பாப்ப. ஆமென், ஆமென். கர்த்தர் அதை செய்வார். என்னுடைய கரம் குறுகி போகவில்லை,
என்னுடைய கரம் ஒருபோதும் குறுகி போகாது. கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அதனால தாங்க அந்த ஆசையில தாங்க சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி என்னாலும் வேத வசனத்தை எடுக்கலாம். நான் பார்க்குற வேதம் இப்படி, நீங்கள் பார்க்குற வேதம் என் பேரனை பார்க்குற வரைக்கும் நான் உசுரோட இருப்பேன். அதுவும் உண்மைதான். ஆண்டவர் தீர்க்காயுசையும் தர்றாரு. ஆனால் என் பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்க மாட்டேன். என் பேரன் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் என்னோட முடிஞ்சிச்சு. நான் வியாதியோடு வாழ்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது, வைத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் என்னோட முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. என் பிள்ளை நல்லா இருக்கும். என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமாம், அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர். ஆமாம், எனக்கு மட்டும் அவர் இரக்கம் பாராட்டுறவர் இல்லைங்க. நான் உத்தமமாக அவரை பின்பற்றதுனால என்னுடைய 1000வது சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், என்னுடைய 1000வது சந்ததி நான் பார்க்கவே முடியாது, ஆனால் அந்த சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். கர்த்தர் வார்த்தையிலே வைராக்கியம் உள்ளவர். தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் தரையிலே விழுந்து விடுவதற்கு அவர் அனுமதிப்பதே இல்லை. நீ விருதாவாக கர்த்தரை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையாக மனசாட்சிக்கு பயந்து கர்த்தரை ஆராதிப்பாயானால், கர்த்தரை கெட்டியாய் பிடித்து கொண்டு நீ ஜீவிப்பாயானால், உன் சந்ததி இந்த பூமியிலே பேர் பெற்று விளங்கும். இந்த உணர்வோடு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, வாழுங்க. ஹல்லேலூயா. முதல்ல என்ன கேட்கிறாரு? பழைய யோசனை உனக்கு எதுக்கு? இரண்டாவது, நான் பேசுறத குறித்து உங்களுக்கு உணர்வு இல்லையா? என் சத்தத்துக்கு கீழ்ப்படினுங்கிற உணர்வு இல்லையா? என்ன புரிஞ்சுக்கிற உணர்வு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. மூன்றாவது கேள்வி 10வது வசனத்தில் பாருங்க. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், சரி 9வது வசனத்திலிருந்து படிமா, கொஞ்சம் விட்டுட்டேன் நான். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், நீங்க நினைவு கூறாமையே இருக்கீங்களேங்கிறார். ஒரே மாதிரியான அற்புதம் 2 முறை நடந்திருக்குது. முதல்லையும் அப்பத்தையும் மீனையும் செத்து போன எண்ணெயில சுட்ட அப்பம், எண்ணெயில பொரிச்ச மீன். அதை ஒரு மீன் 2 மீன் ஆக்க முடியுமா? நாம் ஆக்குவோம், கத்தி எடுத்து 2ஆக வெட்டி. ஆமாம், அப்படிதான் நம்ம 2 ஆக்க முடியும். நல்லா கவனிங்க, கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். எப்படிங்க இது? 5000 பேர் 5 அப்பத்தை 5000 பேர் எப்படி சாப்பிட்றது? 2 மீன் 5000 பேர் எப்படி சாப்பிட்றது? யோசிச்சு பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் எந்த 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 மதத்திலையும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். இதுக்கு முன்னால் நிறைய ஆதாரம் இருக்குது. கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது. நாங்கள் தின்னுபிட்டு என்ன பண்ண போறோம்? சாக. இது மனித நினைவு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை என்ன பண்ணாருங்க? பஞ்சகால முடிகிற வரைக்கும் அந்த மாவு பெருகிக்கிட்டே இருக்குதுங்க. எண்ணெய் வழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க, குறையவே இல்லைங்க. தினம் தினம் எடுக்க எடுக்க சமையலுக்கு தேவையானது. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம குறைவுபட்டு போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அற்புதம். இப்போ விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி இப்போ எதை மறந்துட்டாங்க? ஏற்கனவே என்ன பண்ணணும்? நாம
12 கூட நிறைய எடுத்தோம். மறுபடியும் 7 கூட என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ விட்டுட்டு வந்துட்டா மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? தருவாரு அப்படின்னு சொல்லி என்ன வரல? நினைவு வரல. நான் சொல்றேன் உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருது, எப்பெல்லாம் போராட்டம் வருது, எப்பெல்லாம் தேவைகள் வருது, அப்பெல்லாம் நீங்க என்ன தெரியுமா நினைக்கணும்? இதுக்கு முன்னால உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார், எப்படி அதிசயமா நடத்தினாரு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணுமா? நினைக்கணுமா? எப்பங்க? சர்ச்சுக்கு வரும்போது இல்ல, ஆராதிக்கும் போது இல்ல. இதெல்லாம் ரொம்ப சுலபம். ஆராதிக்கும் போது, சர்ச்சில் இருக்கும்போது, 4 விசுவாசியோட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது, கர்த்தர் எனக்கு அதை செஞ்சார், இதை செஞ்சார், இன்னும் சாட்சி சொல்றதுக்கு மைக்க கொடுத்துட்டா எனக்கு ஒரு நாளே பத்தாதுன்னு சொல்லுவோம். ஆனா திடீர்னு இடி உலற மாதிரி ஒரு செய்தி வருது. அப்ப நம்மளால சொல்ல முடியுதா? சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பண்றதில்ல? கர்த்தர் இதுக்கு முன்னால செஞ்ச அற்புதங்களை நாம நினைவு கூறுவது இல்ல. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்டா இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? ஏன் மகளை இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? நான் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நீ நினைச்சு பாரு. உனக்கு கொஞ்சம் கூட நினைவே இல்லையா? அல்லேலூயா. முந்தானேத்து ஒரு அற்புதம் செஞ்சனே, அதை நினைச்சு பாரு. போன வருஷம் ஒரு அற்புதம் செஞ்சனே, அதை நினைச்சு பாரு. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு அற்புதம் செஞ்சனே, அதெல்லாம் என்ன பண்ணு? நினைச்சு பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லல, நினைச்சு பாருங்கன்னு சொன்னேன். என்ன பாருங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு, நினைச்சு பாருங்க. அந்த அற்புதத்தை எப்படி செஞ்சார்னு கொஞ்சம் ஒரு வசனத்தை வாசிச்சு பார்க்கலாமே. மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து படிங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு எப்படி போறாங்க? இயேசுவை தேடி. அவ்வளவு வாஞ்ச, அவ்வளவு தாகம் ஆண்டவரை தேடுறதுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. ஏன் அவருக்கு மனதுருக்கம் வருது? என்ன தேடி வர்றாங்க. இப்படி கால்நடையா நடந்து என்ன செய்யறாங்க? என்ன தேடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் அவர் என்ன பண்ணாருங்க? மனதுருகினார். உங்களை தேடுதலை பார்த்து ஆண்டவருக்கு என்ன வரணும்? மனதுருக்க வரணும். ஐயோ, என் பிள்ளைங்க என்ன இப்படி தேடுறாங்களே, இவ்வளோ நெருக்கத்தில், இவ்வளோ சிரமங்களும் மத்தியிலையும் அதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு என்ன பண்றாங்க? என்ன தேடுறாங்க. சரி. நல்லா கவனிங்களேன். நீங்கள் வீட்டில் போய் நிறைய தியானம் பண்ணுங்க. என்ன நேரம்? அப்போ எவ்வளோ நேரம் வரைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க? நமக்கு 1 மணிக்கு விட்டால் 12:30 மணிக்கு விட்டாவே ஐயோ கறி வேற அங்கே வேகாமல் இருக்குதே, போய்த்தானே சமைக்கணும். அப்புறம் இருமா, சாயங்காலமான போது இங்கே என்ன கிடையாது? சொல், சத்தமாக சொல்லுங்க. என்ன இடம்? ஒரு வசதியும் இல்லைங்க, ஒரு வசதியும் இல்லை. அந்த இடத்துக்கு ஜனங்க என்ன பண்றாங்க? இயேசு இருந்ததுனால தேடி போறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. என்ன ஆயிடுச்சு? நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சு. அப்போ யாருக்கெல்லாம் நேரம் ஆயிடுச்சு? இப்போ இயேசுநாதருக்கே ஆலோசனை சொல்றாங்க. ஐயா, என்ன பாவம், ரொம்ப நேரம் கிடக்கிறாங்க, காத்து கிடக்கிறாங்க, வனாந்திரம்,
நீங்கள் சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா போய் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு 2 ரொட்டியோ என்னமோ வாங்கிட்டு புரோட்டாக்கு கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போவாங்க. இப்படி உட்கார வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அனுப்பி விடுங்க சீக்கிரமாக, நீங்களே அனுப்புங்க, சீக்கிரம் அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி அவங்க போக வேண்டியதில்லை. சத்தமாக சொல்லுங்க, அவங்க இன்னைக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்களே கொடுங்கடா, நீங்களே சத்தமாக சொல்லுங்க, நீங்களே கவனிங்க, நீங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க. ஏன் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. இந்த ஜனங்க இன்னைக்கு பசியாக வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இயேசு இல்லை இப்படிங்கிற ஒரு பசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுகம் இல்லை என்கிற ஒரு பசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சமாதானம் இல்லை என்கிற ஒரு பசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம தான் என்ன பண்ணணும், போஜனம் கொடுக்கணும் அப்படின்னு இயேசுனா சீசருடைய மனது வேற, இயேசுநாதருடைய திட்டம் வேற. சீசர்கள் அவங்கள அனுப்பிவிடு, அவங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணுங்கிறது. இயேசுநாதருடைய மனசு திட்டம் என்னன்னா, நீங்கள் என்னை நம்பி இருக்கிற, எனக்கு பின்னால் வருகிற, என்னை சார்ந்து நிற்கிற நீங்கள் தான் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் தான் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வாசிங்க சீக்கிரமா. அதற்கு அவர்கள் ஏன் வேற மாதிரி பேசியிருக்கலாம், இதை எப்படி பேசியிருக்கலாம், எங்ககிட்ட 5 ரொட்டி 2 மீன் இருக்குதுங்கிறத சொல்லலாம். வேற ஒன்றும் இல்லைங்கிறது தேவையாக தெரியாதா? இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லைங்கிறது அதிகமாக வருது. இருக்கிறத சொல்லி அது கூடவே சேர்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பேச வேண்டாம், நேரமானதுனால வேகமாக போகிறேன். என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை என்கிட்ட கொண்டா. சத்தமாக சொல்லுங்க, என்கிட்ட நான் கொடுத்துட்டா. ஐயோ, நான் இந்த செலவுக்குன்னு வச்சுருக்கிறேன். என்னம்மா சுகந்தி, நான் நாளைக்கு சாப்பாட்டுக்குன்னு வச்சுருக்கிறேன். இதை உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் எப்படி, யோசனை நிறையா வருதா? வரும். வர்றதுனால தான் நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இப்போ அதை என்ன சொல்கிறார் ஆண்டவர், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீ வச்சுக்கிட்டு இருக்காத, எங்கிட்ட கொடு. கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். இறுக்கி பிடிக்கிறது நான் சொல்லல. படிங்க, வாசிங்க. சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கிட்ட தான் கொடுத்தார். நல்லா கவனிங்க, யார் கொடுத்தாங்களோ அவங்க கையில் தான் திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு திரும்ப உங்கள் கையில் பல மடங்கு பெருக்கமாய் கொடுப்பார். அந்த பெருக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. ஆமாம். இல்லைங்க, ஐயோ இதை கொண்டு போய் நான் காணிக்கைப்பட்டியில் போட்டுட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா அவருடைய பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. விளங்கிட்டீங்களா நான் சொல்கிறது? நான் காணிக்கைப்பட்டியில் காணிக்கை போடுங்கன்னு நான் நாசுக்காக சொல்லலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் அதில் ஒரு பகுதி யாருடையது, ஆண்டவருக்கு நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ தசமபாகம்ங்கிற வார்த்தையை பேசவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கிடையவே கிடையாது. அதுக்கு அளவே கிடையாது. நீங்கள் மனதில் என்ன நிர்ணயம் பண்ணுறீங்க அதுதான். 1% ஓகே, இல்லைங்க சார் 0.1% ஓகே. நீ என்ன பண்ணினாலும்
மனரம்மியமாய் சந்தோஷமாய் இதை எனக்கு கர்த்தர் தந்தார். ஆகவே இதில் ஒரு பகுதியை நான் யாருக்கு கொடுக்குறேன்? கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறி மீதம் இருக்கிறதை பெருக செய்யும். இது ஏற்கனவே மதீஸுங்கிறவரும் சொல்லிட்டு போயிருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க. ஆமாம், இதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறது என்ன? நான் இப்படியெல்லாம் பெருக்கத்தை செஞ்சனே, நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? அதை மறந்துட்டு இதுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ 3 கேள்வி. ஒன்று என்ன? உங்கள் யோசனை தப்பாக இருக்குது. தப்பான யோசனை எதுக்கு? கடந்த காலத்தை குறித்த யோசனை எதுக்கு? 2வது, உணர்வில்லாமல் இருக்கீங்களே. 3வது காரியம், நான் இப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறேங்கிறத என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நினைவிலேயே இல்லாமல் வாழ்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 நினைவுகளோடு வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி